ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ எக் கட்லெட். நார்மலாக பொட்டேட்டோ கட்லெட் நம்ம சாப்பிட்ருப்போம். பொட்டேட்டோவோட எக்கும் வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு இது மாதிரி தொலி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சீச்சு எடுத்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நம்ம எதுக்கு சீக்கிரம்னா மசிச்சு விட்டோம்னா உங்களுக்கு அங்கங்கே உருண்டையாக இருக்கும். சீச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சீச்சாச்சு. அதே மாதிரி ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் சீச்சிடலாம். இப்போ வெங்காயத்தையும் நம்ம சீச்சாச்சு. தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. அடுத்து 2 மிளகாய் வத்தலை நான் இது மாதிரி மிக்சியில் அடிச்சிருக்கேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் இதோட ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காரத்துக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது பார்த்துடலாம். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ். அடுத்து வந்து ஒரு அவுச்ச முட்டையை நான் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கட்லெட் எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். கொஞ்சமாக வந்து கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். மசால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இது மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம அதை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்லைஸ் முட்டை வச்சிடலாம். அடுத்து எந்த அளவுக்கு மசாலா எடுத்தோமோ அதே அளவுக்கு மசாலா எடுக்கணும். இது மாதிரி வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு நம்ம முட்டை மேலே இதையும் வச்சிடலாம். ஸோ கட்லெட் ஷேப்புக்கு வந்து இதை வந்து நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு முட்டையில் வந்து இதை வந்து முக்கி எடுத்துடலாம். முட்டையில் வந்து அதை டிப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே இதாயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். அதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மசாலா எடுத்துடலாம். லைட்டாக வந்து தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு எக் ஸ்லைஸ் எடுத்து அதே அளவுக்கு மறுபடியும் நம்ம மசாலா எடுக்கணும். ஸோ முட்டை மறையிற மாதிரி அதையும் வச்சு நம்ம கட்லெட் ஷேப்புக்கு வந்து நம்ம இதாக்கிடலாம். இப்போ இதை வந்து நம்ம முட்டையில் வந்து டிப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். இதே மாதிரி மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 1 மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம தேவைக்கிறப்ப எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். 2 to 3 days வந்து இது கெட்டு போகாது. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பை வந்து அதே மாதிரி சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் வேகும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லாவே வெந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்ம முட்டை சேர்த்துருக்கனால வந்து மசாலா வந்து நம்மளுக்கு உதிராது. அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கனால மேலே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், மேலே ஃபுல்லாக வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் எண்ணெயை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட எதுவுமே உதிரவே இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான பொட்டேட்டோ எக் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் இது மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார் சாப்பிட வேணான்னு சொல்லுவா? அதுவும் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கட்லெட்டில் வந்து முட்டை வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.